திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே அரசு பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு வகுப்பின் போது பட்டாசு வெடித்த மாணவனின் 5 விரல்கள் சேதமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொளத்தூரை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் அபினேஷ் அரசு பள்ளி ஆசிரியர் அழைப்பின் பேரில் சிறப்பு பயிற்சி வகுப்பிற்கு சென்ற நிலையில் சக மாணவர்கள் முன்னிலையில் பையில் மறைத்து வைத்திருந்த பட்டாசை கையில் பிடித்து வெடித்தபோது திடீரென வலது கைவிரல்கள் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் மாணவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தமிழ் புத்தாண்டு விடுமுறை நாளில் சிறப்பு வகுப்பு நடத்த விடியா ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை எப்படி அனுமதி வழங்கியதென பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். திருவண்ணாமலையில் இளைஞர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அழகானந்தல் கிராமத்தை சேர்ந்த பட்டதாரி பிரகாஷ் என்பவர் அதே பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வருவதற்கு முன்பாக அவரது உடலை உடற்கூறாய்வுக்கு வனத்துறையினர் அனுப்பி வைத்துள்ளனர். இளைஞரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் மர்ம மரணத்தை முறைப்படி விசாரிக்க வேண்டும் என்றும் கூறி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மற்றும் வனத்துறை விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என மக்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்குவதாக கூறி அரசு அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பயனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் முத்துசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நிலையில் விழாவில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனங்கள் வழங்கப்படவில்லை. விழா முடிந்த நிலையில் அங்கு அரசு அதிகாரிகள் இல்லாததால் ஏமாற்றமடைந்த அவர்கள் பல மணி நேரம் அலைந்து அரசு அதிகாரிகளை சந்திக்க முயன்றும் இருசக்கர வாகனம் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். நிர்வாகத்திறனற்ற விடியா ஆட்சியில் அனைத்து தரப்பினரும் வஞ்சிக்கப்பட்டு வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. வேங்கிடகுளம் கிராமத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் ஏராளமான காளைகளும் காளையர்களும் கலந்து கொண்டு காளைகளை தழுவினர். இதனை சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.